வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிலர்கிட்ட பேசும்போது மட்டும் அவங்க நம்மள ஒரு மனுஷனாவே மதிக்கலையோன்னு உங்களுக்கு தோணிருக்கா? நீங்க பாட்டுக்கு உங்க சோக கதையை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அவங்க போனை நோண்டிக்கிட்டு அப்புறம்னு கேட்காமலே கேட்பாங்க. ஏன் தெரியுமா? இவ எப்ப பாரு இப்படித்தான் ஒப்பாரி வைப்பான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. மத்தவங்க காலில் விழுந்து கெஞ்சாத குறையா அன்புக்காகவும் ஆறுதலுக்காகவும் நீங்க உங்க சுயமரியாதையை இழந்துகிட்டு இருக்கீங்க. உங்க வார்த்தைக்கு மத்தவங்க மதிப்பு கொடுக்கணுமா? நீங்க வாயை திறந்தா 4 பேர் உத்து கவனிக்கணுமா? அப்போ நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் நீங்க கடைபிடிச்சா உங்க மரியாதை யார் முன்னாடியும் குறையாது. மொத்தம் 10 விஷயங்கள் இருக்கு. இதுல குறிப்பா நான் கடைசியா சொல்ல போற அந்த 10வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்க கவனிக்க தவறினா உங்க வாழ்க்கையே அடுத்தவங்க கையில பொம்மை மாதிரி ஆகிடும். அதனால கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம ஏன் இப்படி எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல மனசுல ஆறாத காயங்கள் இருந்தா சில சமயம் தேவையில்லாம எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட கொட்டி தீர்க்கிற பழக்கம் வந்து இருக்கலாம். அதாவது சரியா தெரியாத ஆளுங்க கிட்ட கூட உங்களை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லிடுவீங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ ஏன்டா சொன்னோம்னு மனசு கடந்து அடிச்சுக்கும். இல்லனா ஒரு மாதிரி அசிங்கமா உணருவீங்க. சில சமயம் அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். இந்த பழக்கத்துல மாத்துறது ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அது பாட்டுக்கு தானா வந்துடும். ஆனா நீங்க என்ன ஆனாலும் சரி மத்தவங்க கிட்ட சொல்லவே கூடாத 10 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. நாம ஏன் இப்படி எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறோம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இத புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பழைய காயத்துக்கு மருந்து போட முடியும். உங்க வாழ்க்கையே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். முதல்ல நாம ஏன் இப்படி செய்யறோம்னு சொல்றேன் கேளுங்க. தேவையில்லாம எல்லாத்தையும் சொல்றது முட்டாள்தனம் இல்ல. அப்படி நினைச்சு உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க. சின்ன வயசுல கஷ்டப்பட்டவங்களுக்கு மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க இப்படி எல்லாத்தையும் வெளியில பேசிதான் புரிய வைக்க முடியும்னு தோணும். உதாசீனமும் கொடுமையும் நம்ம மனசையும் மூளையும் சரியா வேலை செய்ய விடாது. அதனால பழைய கஷ்டமான நினைவுகள் சும்மா ஒரு நினைப்பா இல்லாம திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி ஒரு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில சமயம் நான் படுற கஷ்டம் சரிதான்னு மத்தவங்க சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்குவோம். இல்லனா நம்ம கட்டுப்பாட்டை விட்டு போற வாழ்க்கையை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு துடிப்போம். அந்த பழைய காயம் நம்ம உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிற சக்தியை குறைச்சிடும். அதனாலதான் யோசிக்காம வர்றதை எல்லாத்தையும் படபடன்னு பேசிடுவோம். மனசுக்குள்ள இருக்கிற வலியும் பதட்டமும் தாங்க முடியாதப்போ நம்மளை யாராவது புரிந்து கொள்ள மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்துல கண்ணுல படுறவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்ம கதைய சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். நமக்கும் அவங்களுக்கும் இருக்க வேண்டிய எல்லைய மறந்துடுவோம். இது தப்பு இல்ல, ஆனா இதனால பிரச்சனை தான் வரும். பிரச்சனை என்னன்னா இப்படி எல்லாத்தையும் சொல்றதுனால மத்தவங்க உங்களை தப்பா எடை போட ஆரம்பிச்சிடுவாங்க. இவளை நம்ப முடியாது, இவ ஒரு மாதிரி எப்ப பாரு எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பான்னு பேசுவாங்க. நீங்க ஒரு நல்ல உறவை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது உங்ககிட்ட இருந்து அவங்கள தள்ளி போக வச்சிடும். ஐயோ சொல்லாம இருந்திருக்கலாமேன்னு நீங்க வெக்கப்பட்ட நின்ன தருணங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்க மனக்காயம் குணமாகிறப்போ இந்த பழக்கங்கள் தானா குறையும். ஆனா அது வரைக்கும் ஒரு தற்காலிக வலி இருக்கு. இந்த விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இது நீங்க உங்களை மறைத்து வாழ்றது இல்ல, உங்க சுய மரியாதையை காப்பாத்திக்கிறது. உங்களுக்குன்னு சில எல்லைகளை நீங்களே உருவாக்கிக்கணும். இந்த எல்லைகள் தான் உங்க தன்மானத்தையும் பாதுகாப்பையும் உறவுகள்ல உங்க பலத்தையும் காப்பாத்தும். 1. உங்க காசு பணம் விஷயத்தை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சவங்க கிட்ட கூட சொல்லாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா உங்களை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் பாப்பாங்க. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சா உங்களை ஒரு பரிதாபத்துக்குரியவரா பாப்பாங்க. சிலர் உங்களை பார்த்து பொறாமப்படலாம். உங்க பணம் உங்களோட தனிப்பட்ட விஷயம். 2. சின்ன வயசுல பட்ட கஷ்டத்தோட எல்லா விவரத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. மத்தவங்களுக்கு உதவுவதற்காக சில பேர் அவங்க கதைய சொல்லலாம், ஆனா அவங்க கூட அளந்துதான் பேசுவாங்க. தெரியாதவங்க கிட்டயோ சும்மா பழகுறவங்க கிட்டயோ எல்லாத்தையும் கொட்டாதீங்க. பெரும்பாலான மக்களுக்கு அதை கேட்டு தாங்குற பக்குவம் இருக்காது. ஒரு தடவை சொல்லிட்டா திரும்ப அள்ள முடியாது. சிலர் உங்களை பார்த்து பரிதாபப்படுவாங்க, சிலர் உங்களை விட்டு விலகி போவாங்க, சிலர் அதையே வச்சு உங்களை ரொம்ப குத்தி காட்டுவாங்க. உங்க காயம் ஆறணும்னா எல்லார்கிட்டையும் அதை சொல்லி ஒப்பாரி வைக்க தேவையில்லை. 3.
மத்தவங்களை பத்தி நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லாதீங்க. மனசுல பட்டதை எல்லாம் பேசுறது நேர்மை இல்ல, அது உறவுகளை உடைச்சிடும். ஒருத்தரோட உடை நல்லா இல்லனாலோ அவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்கலனாலோ அதையெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். குறிப்பா மனசு நிலை தடுமாறி இருக்கும் போது நம்ம வாயை கட்டுப்படுத்தவே முடியாது. வார்த்தைகளை யோசித்து பேசுங்க. உறவை வளர்க்கறதுக்காக பேசுங்க, அழிக்கிறதுக்கு அல்ல. 4. உங்க ரகசிய கடவுச்சொற்களை சொல்லாதீங்க. போன் கடவுச்சொல், பேங்க் கணக்கு விவரம் இதையெல்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க. பழைய காயங்கள் இருக்கிற நாம சில சமயம் நெருக்கத்தையும் எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறத குழப்பிக்கிறோம். உங்க ரகசியத்தை கொடுக்கறதுனால நம்பிக்கை வராது. ஒருத்தரோட எல்லைய மதிக்கிறது தான் உண்மையான நம்பிக்கை. 5. நீங்க செஞ்ச எல்லா தவறுகளையும் சொல்லாதீங்க. நேர்மையா இருக்கிறதுக்கும் நம்மள நாமளே அசிங்கப்படுத்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க செஞ்ச எல்லா தப்பையும் மத்தவங்க கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும்னு தேவையில்லை. நீங்க யாருங்கிறது உங்க தவறுகள் தீர்மானிக்காது. இனிமே நீங்க எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். 6. மத்தவங்க உங்ககிட்ட சொன்ன ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. புறம் பேசுறது நம்பிக்கைய சாகடிக்கும். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னா அது அவங்களோடது. அத மத்தவங்க கிட்ட சொல்றது துரோகம். நீங்க அப்படி செஞ்சா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. மத்தவங்களோட நம்பிக்கைய உங்களோட உயிர் மாதிரி காப்பாத்துங்க. 7. உங்க திட்டங்கள் உறுதியாகிற வரைக்கும் அத பத்தி பேசாதீங்க. ஒரு பெரிய வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அது நல்லபடியா நடக்கிற வரைக்கும் அமைதியா இருங்க. எல்லாருமே உங்களை ஆதரிக்க மாட்டாங்க. சிலர் உங்களை ஊக்கப்படுத்தாமல் தடுப்பார்கள். சிலர் அவங்க பயத்தை உங்க மேல திணிப்பாங்க. சிலர் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவாங்க. உங்களை உண்மையா உற்சாகப்படுத்துறவங்க கிட்ட மட்டும் உங்க கனவுகளை பத்தி பேசுங்க. 8. உங்க காதல் அல்லது திருமண வாழ்க்கையோட எல்லா விவரங்களையும் சொல்லாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள வர்ற சண்டை, ரகசியங்கள், நெருக்கமான விஷயங்கள் இதையெல்லாம் நண்பர்கிட்ட கொட்டாதீங்க. அது ஒரு விதமான ஆறுதல் மாதிரி தெரியலாம், ஆனா அது உங்க துணையையும் உங்க உறவையும் கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும். உங்க உறவோட தனிப்பட்ட விஷயத்த ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. 9. சும்மா நேரத்தை ஓட்டுவதற்காக எதையாவது பேசாதீங்க. சில சமயம் 2 பேரும் அமைதியா இருக்கிறது நமக்கு ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுக்கும். அந்த அமைதியை உடைப்பதற்காக தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உளறிடுவோம். அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம். அமைதிக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. அமைதியா இருக்கும் போது ஒரு உறவை பலப்படுத்த முடியும். அந்த அமைதியை நீங்க ஏத்துக்க பழகிட்டீங்கன்னா உங்க சக்தி வீணாகாது. மத்தவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நான் சொன்ன ரொம்ப முக்கியமான 10வது புள்ளி இதுதான். கவனமா கேளுங்க. உங்களுடைய மிகப்பெரிய பயம் மற்றும் பலவீனங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இதத்தான் நிறைய பேர் தெரியாம செஞ்சிடுறாங்க. உங்களுக்கு எது மேல பயம் இருக்கு, எது உங்களோட மிகப்பெரிய பலவீனம்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு, எனக்கு தனிமைனா பயம் என்றோ, யாராவது சத்தமா பேசினா நான் அழுதுடுவேன் என்றோ சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரியா மாறுற ஒருத்தருக்கு உங்களை எப்படி காயப்படுத்தணும்னு நீங்களே ஆயுதத்தை எடுத்து கொடுக்கிற மாதிரி ஆகிடும். உலகத்துல எல்லோரும் நல்லவங்க கிடையாது. நாளைக்கு அவங்க உங்களை தாக்க நினைச்சா நீங்க சொன்ன அந்த பலவீனத்தை வச்சுதான் உங்களை அடிப்பாங்க. அதனால உங்க பலமும் உங்களுக்குள்ளதான் இருக்கணும், உங்க பலவீனமும் உங்களுக்குள்ளதான் இருக்கணும். நான் சொல்ற இந்த விஷயங்களையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்கிறது உங்களை மறைத்து வாழ்வதற்காக இல்ல நண்பர்களே. உங்க வாழ்க்கையில எது விலை மதிப்பில்லாததோ, அதாவது உங்க தனிப்பட்ட விஷயங்கள், உங்கள் தன்மானம், உங்க உறவுகள், உங்க கனவுகள் இதையெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான். எல்லோருக்கும் உங்க மனசுக்குள்ள இடம் கொடுக்காதீங்க. அந்த இடத்தை அவங்க சம்பாதிக்கணும். எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறதுனால அன்பு கிடைச்சிடாது. அது ஒரு போலியான நெருக்கம். உண்மையான அன்புக்கும் நட்புக்கும் எல்லைகள் ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் கிடையாது நண்பர்களே. ரோட்ல போறவங்க எல்லாம் அதை படிச்சுட்டு போக அனுமதி கொடுக்காதீங்க. சில பக்கங்கள் ரகசியமா இருந்தா தான் அந்த புத்தகத்துக்கு மதிப்பு அதிகம். இவ்வளவு நேரம் நான் சொன்னதுல ஏதோ ஒரு இடத்துல உங்க மனசு ஆமாம்ல இது உண்மைதான்னு சொல்லியிருக்கோம். அப்படி உங்க மனசுக்கு நெருக்கமா பட்ட அந்த விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. தேவையில்லாம பேசி சிக்கல்ல மாட்டிக்கிற உங்க நண்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க சுய மரியாதையை காப்பாத்திக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோல இதை விட முக்கியமான ஒரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் உஷாராவே இருங்க. நன்றி.